படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் உழைப்புக்கு பின்னால் இந்த படத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஃபைண்டர் திரையரங்கில் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 80 தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். படத்துக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப நார்மலாக ரொம்ப நீட்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதுக்கு இது வரைக்கும் வந்து படம் பார்த்த மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது மேலே உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். ஓகே. ஸோ வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புகிறோம். ஒரு ஒரு புதிய முயற்சியாக தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் எனக்கு எல்லா விதமாகவும் எனக்கு ஒத்துழைச்ச என்னோட கேமராமேன், என்னோட மியூசிக் டைரக்டர், என்னோட எடிட்டர், என்னோட ஆர்ட் டைரக்டர், என்னோட மொத்த க்ரூவுக்கு என்னோட நன்றியை முதல்ல சொல்லிக்கிறேன். அடுத்ததா இந்த படம் வந்து இந்த ப்ராடக்டா கரெக்டாக ரெடி ஆகிறதுக்கு உறுதுணையாக இருந்த சார்லி சார், மெழுகல் ரவி சார், சென்ட்ராயன் சார், தாரணி, பிரணா, அப்புறம் இதில் நடிச்சிருக்கிற முக்கிய கதாபாத்திரம் நடிச்ச அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் நான் ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே இதே பிரசாத் லெவலில் தான் பூஜை போட்டேன். இந்த இடத்துல தான் அப்போ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் பண்ணேன். எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் ஆரம்பித்து ஒரு பூஜை போட்டு அதுக்கு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணி அதுக்கு பிஃபோராக ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அதுக்கு தேட்டர் எடுத்து அந்த படத்தை உங்களுக்கு போட்டு காமிச்சு அந்த படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கிற வரைக்கும் சினிமாவில் எவ்வளோ கஷ்டம்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துக்கு நாங்கள் நகர்ந்து வந்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் என் பக்கத்தில் உறுதுணையாக என் கூடவே இருந்து ட்ராவல் பண்ண என்னோட ப்ரொடியூசர் ஆரபி ப்ரொடக்ஷன் ரஜீவ் சுப்ரமணியத்துக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். உங்க ஆதரவு கண்டிப்பா எப்பவும் எனக்கு வேணும். படத்தை எல்லாரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புறேன் சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு அழகான ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கேன். எங்க டைரக்டர் சார் வந்து ஒரு அழகான படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக தான் சொன்னாங்க. பிறகு வந்து ப்ளே பண்ண ஸ்க்ரீன் ப்ளே பண்ண வந்து ஒரு ரொம்ப பெரிய ரோல், எனக்கு பெரிய ரோல் கொடுத்துருக்காங்க. உங்களே வந்து நான் படம் ஃபுல்லாக நடித்தது ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா வேலை வாங்கியிருக்காரு. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் படம் பார்த்துட்டு வந்து காலைல வந்து நிறைய ஃபோன் பண்ணாங்க. படம் அண்ணா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குண்ணா. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ 4 தேட்டர் இடத்துல வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய படம் வந்து ஃபைண்டர் வந்து ஒரு ஷோ ஒரு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2-3 ஷோ கிடைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள்லாம் வந்து ஒரு புது படம் பார்க்கணும், ஒரு புது ஸ்க்ரீன் பிளே, புது படங்கள், புது டைரக்டருடைய படம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, மக்கள் பார்க்குறாங்க. இதில் வந்து ஒரு ப்ரொடியூசர் சங்கம், தேட்டர் சங்கம், டைரக்டர் சங்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு புது படத்துக்கு, புது டைரக்டருக்கு, புது ப்ரொடியூசருக்கு ஒரு வழி விட்டோம்னா நாங்கள் எல்லாரும் ஜெயிச்ச மாதிரி நாங்களும் ஜெயிப்போம். கண்டிப்பா ப்ளீஸ் கொஞ்சம் ஆதரவுப்படுங்க. ஏன்னா மக்கள் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு புது ஸ்கிரீன் பிளே எதிர்பார்க்குறாங்க, புது டைரக்டர் எதிர்பார்க்குறாங்க. நீங்க இந்த தேட்டரு சங்கம் அவங்க கொஞ்சம் சேர்ந்து பேசி கொஞ்சம் தேட்டர்ஸ் எல்லாம் எங்க படத்துக்கு வந்து இன்னும் நிறைய தேட்டர் கிடைக்கணும், நிறைய ஷோ கிடைக்கணும். கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அதான் சார் பதி பழைய படங்கள்லாம் சேனல்லே போட்டு நிறைய முறை பார்த்துக்கணும். அந்த படங்கள்லாம் வரும்போது நம்மளுக்கு தேட்டர் கிடைக்காதுன்னு வரும். படம் வேணாம், பெரிய ஆக்டர் படம் இருக்குது, சின்ன படங்கள் வழிவிடலாம் சொல்றாங்க. இல்லை சார் சொல்லணும் சார், நாங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்கிற இடத்துல, ஏன்னா நான் வந்து ஒரு பெரிய நடிகர் கிடையாது, நான் வந்து ஒரு சின்ன நடிகர் தான். ஏன்னா அது எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கா தெரியணும் கொஞ்சம். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து முதல் ஹீரோ தான், முதல் படி தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இப்போ சங்கர் சார் இருக்காருன்னா, சங்கர் சாருக்கு வந்து முதல் படம் வந்து ஜென்டில்மேன். இப்போ எஸ் சந்திர சாருக்கு அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம் வந்தது. அது மாதிரி எல்லா டைரக்டருக்கும் புது படம், புது டைரக்டர், புது ப்ரொடியூசர், புது நடிகர்கள் எல்லாம் இருக்கு. அது மாதிரி வந்து இப்போ கில்லி ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்லதுதான். வெளியே வரீங்க, நீங்க வெளியே வரும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா கமலா தேட்டர்ல சண்டே வரைக்கும் ஃபுல்லு கில்லி. சரி, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன்னா நீங்க வந்து சார், நீங்க ப்ரொடியூசர் மெம்பர்ஷிப், ஆமா சார், நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார், நீங்க பேசுங்க. ஏன்னா பெரிய படம் வரும்போதெல்லாம் சின்ன படம் ரிலீஸ் பண்ணலாம் வர்றது கிடையாது. இப்போ இது மாதிரி சின்ன சின்ன படம் வரும்போது தான் உங்களுக்கு வந்து டேட்ஸ் கிடைக்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்க வந்து கண்டிப்பாக கேட்க ஆகும் சார். இல்லை சார், நீங்க சொல்ற அந்த வருத்தம் எங்களுக்கு இல்லாமலாம் இல்லை. இவ்வளவு தூரம் இந்த படத்தை எடுத்து கொண்டு வந்து அதுக்கு ஒரு டேட் பார்த்து அதில் நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு பெரிய படம் வரும்போது எங்களுக்கு அது வந்து பெரிய படம் அது பெரிய படம் சொல்லாதீங்க, அது ரீ ரிலீஸ் படம். இல்ல சார், இல்ல சார், நீங்க எனக்கு சொல்றது புரியுது, ரீ ரிலீஸ் படம் தான் அது. ஆனா
அதாவது மக்கள் தேட்டருக்கு போறது குறைஞ்சு போச்சு. ஆமா தானே சார்? குறைஞ்சிருச்சு. இல்ல சார், இல்ல சார், நிறைய படம் ஓடி இருக்கு. இல்ல சார், அதுதான் சார். இப்போ மக்கள் தேட்டருக்கு வர்றது குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்குன்னா ஓடிடி இந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து, பட் ஓடிடினால இதை குறைஞ்சாலும் அங்க ஒரு பக்கம் எங்களுக்கு பிசினஸ் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அது இருக்குதான். தேட்டருக்குள்ள வர வைக்கிறதுக்கு அதுவும் ஒரு யுக்தியா தான் நான் அதை பாக்குறேன். ரீரிலீஸ் நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்கலாம். அதான் சார், கமலா தேட்டர்ல ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்கலாம். ரோகிணியில கிடைச்சிருக்கலாம், ரோஹின்ல ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்கலாம். உதயத்துல கிடைச்சிருக்கலாம், உதயத்துல கொடுத்துருக்காங்க சார். இதுல காசி டாக்ஸ்ல ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்கலாம். நாங்க என்ன கேக்குறோம்னா, நீங்க ரீரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா உள்ள வர வைக்கிறதுக்கு அதுதான் யுக்தி. ஏன்னா நம்ம என்னதான் பேசினாலும் சார், தேட்டருக்காரங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் ஆடியன்ஸ் உள்ள வர வேண்டிய கட்டாயம் இருக்கு, சூழ்நிலை இருக்கு. ஸோ அவங்க அதை முடிவு பண்றது அவங்க விஷயம். அதுல நம்ம வந்து நாம போனாலும் நம்ம சங்கம் போனாலும் அவங்களுக்கு எது பிசினஸோ அவங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிளோ அதை தான் பாக்குறாங்க. ஆனா எங்களை கன்சிடர் பண்ணலாம்னு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம். எங்களை மதிக்கலாம். நாங்களும் ஒரு ஜேர்னி எடுத்திருக்கோம், நாங்களும் ஒரு படம் எடுத்திருக்கோம். அந்த படத்துக்கும் எங்க படத்துக்கும் ஒரே தான் டிக்கெட். ஸோ எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் கொடுத்து இல்ல சார், நீங்க தானே ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க பாத்துருக்கீங்க, நீங்க உங்களோட விமர்சனத்தை எழுத போறீங்க, நாங்களும் எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த ப்ரொமோஷனை பண்ண போறோம். எல்லாம் ஓகே. படம் எங்க போய் பாக்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. நான் இது வந்து ஒரு ஆதங்கமான ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். கில்டு சார், கில்டுல இருக்கேன். ஆமா சார், ஆமா ஆமா சார். அது அந்த சங்கத்தோட வந்து எல்லாமே சிறிய பட தயாரிப்பாளர்கள் தான் அதோட மோட்டிவே அதுவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு ஸ்கிரீன் கொடுக்கலாம், நாங்க அதிகமா கேட்கல. சரி, ஆமா சார், ஆமா சார். சார் அதாவது இது வந்து நான் பேசியோ இல்ல இந்த சங்க தலைவர் பேசியோ சரியாயிட வேண்டிய விஷயமா இருந்தா இதை எப்பயோ சரி பண்ணிருக்கலாம். இதை வந்து பெருசா ரிலீஸ் பண்றவங்களும் இதை யோசிக்கணும், இதை கன்சிடர் பண்ணணும். மொத்தமா இருக்கிற 12 ஷோவும் போட்டோம்னா அன்னைக்கு நம்மளும் ஒரு பேப்பர் ஆட் கொடுக்குறோம், நம்மளும் ஒரு விஷயத்த ஜென்ரேட் பண்ணி தான் அனுப்புறோம். அவங்க யோசிச்சு சரி ஒரு ஷோ 2 ஷோ அப்படின்னு அவங்க அதை கன்சிடர் பண்ணலாம். தேட்டருக்காரங்களும் கன்சிடர் பண்ணலாம் சார். நான் இது யாரையும் தப்பு சொல்ல, நான் திரும்ப சொல்றேன், தேட்டருக்கு ஆடியன்ஸ் போனாதான் சினிமா நல்லா இருக்கும். ஓகேவா சார்? அதான் சார். இப்போ ரீரிலீஸ் ஆன படங்களுக்கு அந்த தேட்டருக்கு ஆடியன்ஸ் போறாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ரீரிலீஸ்க்கு ஆடியன்ஸ் வரதோ எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே சம்பாதிக்கணும், எல்லாருமே ஒரு மோட்டிவ்ல தான் தேட்டர் வச்சு நடத்துறாங்க, படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு ஷோ கொடுத்துருக்கலான்றது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தானே ஒழிய, நான் இந்த ரீரிலீஸ்க்கும் தேட்டருக்காரங்களுக்கும் எதிராக இந்த விஷயத்தையும் நான் வைக்கல. எங்களுக்கு ஒரு ஷோ கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு 4 ஷோ கொடுத்தா 4 ஷோக்கு உள்ள வரதுக்கு நான் முதல்ல இந்த படத்தோட விமர்சனம் வெளில போய் சேரணும். அது நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ள வரணும். நான் எடுத்தோடனே 4 ஷோ கேட்கல. ஒரு ஷோ கொடுத்தா இப்போ உங்களை எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி நாங்க கூட்டு போவேன். சார் இந்தாங்க சார் படம் பாருங்க சார், ஒரு 4 டிக்கெட் வாங்கி உங்க கையில கொடுத்து நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க ஒரு ரிவ்யூ சொல்லுவாங்க. நான் அதுக்காகவாது இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு ஷோ கிடைக்குமா அப்படின்னு தான் சார் கேட்டேன். சார் இல்ல சார், அப்படி சொல்ல வரல. இப்ப என் படத்து மேல நம்பிக்கை இருக்கு, அதனால நான் ஓன் ரிலீஸ் பண்ணிருக்கேன். இந்த படத்துல வந்து நான் டைரக்ட் பண்ணிருக்கேன் சார். ஆமா சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சார், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த படத்தை எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்ப சிட்டில ஒரு 18 சென்டர் போட்டிருக்கேன். நான் எல்லாமே ஒரு ஷோ தான். அந்த ஒரு ஷோ கூட நான் ரொம்ப பெருசா கன்சிடர் பண்றேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஷோ கிடைச்சிருந்தா நான் இன்னும் எனர்ஜியா ஒர்க் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். என்னோட கோரிக்கை அதுதான் சார். ஆமா, எல்லா படங்களுக்கும் என் படம் இல்ல, இன்னைக்கு ரிலீஸ் ஆன 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த எந்த படத்துக்குமே இங்க எங்கேயும் ஷோ கிடையாது. அந்த படமும் எவ்வளவு கனவுகளோட எடுக்கப்பட்டிருக்கலாம். எங்களை மாதிரியே தானே அவங்களும் கனவுகளோட எடுக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஸ்கிரீன்ஸ் இல்ல, இந்த பிரச்சனை இருக்கு சார். ஆமா சார். சார் என் படம் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் உட்காந்து அவங்களுக்கு நான் ட்ரைலர்ல இருந்து பிஸ்டிக்ல இருந்து எல்லாத்தையும் காமிச்சு பிச் பண்ணி தான் பண்ணிருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா நான் 80 தேட்டர் ரிலீஸ் பண்ணிருக்கேன். படம் எல்லாமே பெரிய தேட்டர் கிடைச்சிருக்கு. எனக்கு சிட்டில இந்த ஷோஸ் எல்லாம் கிடைச்சிருக்கலாமேன்றது மட்டும் தான் சார் ஒரு ஆதங்கமே ஒழிய, மற்றபடி என் படத்தோட ரிலீஸ் பத்தியோ அந்த ரிசீவ் பத்தியோ எனக்கு பிரச்சனை அதுல இல்ல சார். ஆமா, நான் இதை எதுவும் கம்ப்ளைண்டா நாங்க எதுவுமே பதிவு பண்ண வரல. எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தானே ஒழிய சார், எதையுமே நான் இங்க ஒரு பிரச்சனையாவோ ஒரு இஷ்யூவாவோ கொண்டு போக விரும்பல. ஏன்னா ஒருவேளை நாங்க டேட் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம்,
சார் எல்லாத்துக்கும் மேல சார் இட்ஸ் பிசினஸ் இல்ல இப்போ எதுக்கு எல்லாமே தாண்டி நம்ம கலையா எடுக்கிறோம், நமக்கு அதுல ஒரு கற்பனை இருக்கு, நாம அதை எடுத்துக்காட்டணும்னு நினைக்கிறோம். அது குட் ஆர் பேட் ப்ராடக்ட். பட் ஒரு ப்ராடக்ட் வந்து எதுக்காக எடுக்கப்படுதுன்னா வணிகத்துக்காக எடுக்கப்படுது. அந்த வணிகம் வந்து எல்லாருக்கும் முக்கியம் இல்ல. இப்போ அவங்களுக்கு என் படத்தை விட அந்த படம் போட்டாதான் வணிகம், அப்கோர்ஸ் அதை போடுவாங்க. ஆனா இந்த சினிமா மேலையும் இந்த சின்ன படங்கள் மேலையும் ஒரு சின்ன கரிசனம் காட்டலாம், அவ்வளவுதான் சார். காட்டி ஒரு ஷோ கொடுக்கலாம். அதுதான் சார். அது சார் சினிமாவை அதுதான் சார், சின்ன படமோ பெரிய படமோ சார் டிக்கெட் விலை ஒண்ணுதான் இல்ல. சின்ன படம் பெரிய படம் ஒண்ணும் கிடையாது. 50 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் 4 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் 500 கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் டிக்கெட்டோட விலை 150 ரூபா 160 ரூபா 200 ரூபாய் தான் அதிகபட்சம் இல்லையா சார். அதனால 200 கோடி ரூபாய் போட்டு எடுக்க முடிஞ்சிருது, 4 கோடி ரூபாய் போட்டு எடுக்க முடியாது சார். அதனால கரெக்டா ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது போய் சேர்ந்துரும் சார். ஆனா போய் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் சார். ரொம்ப ப்ராப்பராகவே சார். மினிமம் ஒரு ஷோவாவது கொடுக்கணும். அந்த ஒரு ஷோவை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா கூட வி ஆர் ரெடி. உங்களுக்கு ஒரு ஷோ தரோம், பட் மினிமமா இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னா கூட நாங்க ரெடி சார். அப்படி இருந்தாதான் சினிமா நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நம்புறேன். அவங்க பார்த்தாங்கல்ல அந்த கதை அவ்வளவு பிரமாதமா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஒருத்தர் லோன் ஃபிகர் இருந்தா இன்னும் கொஞ்சம் மாதிரி இன்னும் 2 பேர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வியாபார ரீதியா உங்களுக்கு அவங்களுக்கும் சார் சூப்பரா அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா நீங்களே நடிச்சிருக்கீங்க சார். ஆமா சார். ஸ்காலர்ஷிப் கிடைக்காம நீங்க இல்ல சார் மொத்தமா எழுதி முடிச்ச உடனே இந்த கதாபாத்திரத்துக்கு யார் மெயினா இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் லீட் பண்ணோம். அதுல சார்லி சார் நடிச்சா அந்த அப்பாவே நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி முடிவு பண்ணது. ஸோ கான்ட்ராஸ்டா சென்ட்ராயன் சார் நடிச்சா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணோம். அந்த அட்வொகேட் கேரக்டருக்கு நிழல் ரவி சார் வந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணோம். அடுத்து இது எல்லா பிளேயும் மீறி நீங்க அந்த படத்துல லீட் மாதிரியே இருக்கும், ஆனா ஒரு 20 மினிட்ஸ் கூட நாங்க இருக்க மாட்டோம். ஜஸ்ட் அதை கடத்திட்டு போற ஒரு 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 டிராவலா தான் அது இருக்குமே ஒழிய, நாங்க அதுல ஹெல்ப் பண்ற ஒரு டீம், அந்த ஏஜென்சியோட மோட்டிவ் இவ்வளவுதான் இருக்கும். கதை 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 சார். சார் அதுவும் ஒரு வணிகம் தான் சார், அதுக்காக வைக்கப்பட்டது. அது முதல்ல கிடையாது. ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஆமா சார். சார் ஆமா சார், இப்ப புரட்சி தலைவரோட ஸ்டைல் சார் அது. ஆமா அந்த மாதிரி சார். இப்ப தமிழ்நாட்டுல பரவாயில்ல சாமியார் திருச்சி சாமியார் சொல்லி பரவாயில்ல பேசப்படுது. அதனாலதான் அந்த சாமியார் வச்சுக்கலாம். ஏன்னா சாமியார் பார்த்தாலே தெரியும் யாரு என்னன்னு. சரி சரி சார். இப்ப வந்து லேட்டஸ்டா அது ட்ரெண்டிங்ல போறதுனாலதான் இப்படிமா இருக்குன்னு சார். இல்ல சார், இது வந்து சாமியாருங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சார், இப்ப லேட்டஸ்டாவும் அது நடக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு, 40 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல இதெல்லாம் அப்பப்போ நடக்கும் சார். நான் உங்களுக்கு டைட்டில் கார்டில் போட்ட மாதிரி இது டோட்டலா வந்து ஒரு கற்பனையே தான். நான் ஒரு கேரக்டரைசேஷனை வளர்த்துருக்கேன், அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் காமிச்சிருக்கேன் சார். மற்றபடி இதுல எந்த ஒரு உள்நோக்கமும் எந்த ஒரு கற்பித்தலும் கிடையாது. ஓகே. தப்பு பண்றது இந்து சாமியாரா இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஏதாவது உள்நோக்கமா சார்? இல்ல 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 இல்ல, பெரும்பான்மை மக்கள் இங்க இந்துக்கள் இருக்காங்க. ஆமா சார். இந்து சாமியாரா இருந்தாதான் கேட்சிங்கா இருக்கும். பெரும்பாலும் இந்த கிறிஸ்டின் பாதிப்படுறது அவங்க பாதிரியார். ஆமா, அவங்களாலதான் பாதிக்கப்படுவாங்க. ஆமா சார். அது என்ன காரணம் சார்? அப்படி மனசு வலிக்குது இந்துக்களா இருப்பாங்க சார். உங்க மனசு புண்பட்டதுக்கு வந்து நான் முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆமா, இல்ல இல்ல சார். ஆமா சார், இது வந்து அப்படின்னா காப்பாத்துற நான் யாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? இல்ல இருக்கும் தானே சார்? சோ இந்த சமூகத்துல எல்லாமே இருக்கு. நம்ம காட்சிப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் மிகையா தெரிஞ்சதுன்னா அது தற்செயலானது சார். முழுக்க இல்ல இல்ல சார், எந்த சமூகத்துல இருந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த சமூகத்துல இருந்து திரும்ப வந்து கூட காப்பாத்தலாம்ல சார். ஆமா சார். சார் கொடுக்கலாம் சார், கொடுக்கலாம் நாங்க சார். அது ஒண்ணுக்கு சார் இல்ல சார், பாடி கடல்ல சார் நாங்க இல்ல சார், நாங்க அதெல்லாம் ரிசர்ச் பண்ணோம். உட்காந்து ஒரு லீகல் டீமை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு, இப்படி வந்து ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையில பாடியே கிடைக்கலன்னா தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு கொடுக்கலாம். பாடி கிடைக்கல ஒரு 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 குழு வச்சு தேடியுமே கிடைக்கல அப்படின்னா அதை கொடுக்கலாம் சார். ஓகே சார், இந்த ஐடியாவே ஒரு ட்ரூவா நடக்கிற இப்பவும் நடந்துக்கிற ஒரு விஷயம். ஆல்ரெடி சொன்னதுதான், ஆல்ரெடி நிறைய இடத்துல பதிவு பண்ணிருக்கேன், திரும்ப வேணா ஒரு தடவை பண்றேன். அமெரிக்கால ஒரு டீம் இருக்கு, அந்த டீமோட வேலையை அதுதான். தப்பு பண்ணாம யாராவது நிரபராதிகள் சூழ்நிலையின் காரணமால் ஜெயில அடைக்கப்பட்டா அவங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வரதுக்கு இன்னோசன்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு டீம் இருக்கு.
அந்த டீமோட வேலை இதுதான். அதை இன்ஸ்பயர் ஆகி தான் நாம இதை பண்ணது. படத்தோட ஆரம்ப காட்சியில நான் அதை சொல்லியிருப்பேன் அந்த அனிமேஷன்ல யாரு என்ன. இதே மாதிரி பாண்டியம்மாள்னு ஒருத்தங்க 93ல அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் தூக்கி உள்ள போட்டாங்க. கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க உள்ள இருக்கும்போது திடீர்னு மதுரை சப்கோர்ட்ல அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, நான் தான் பாண்டியம்மாள், நான் செத்தனாதான் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குன்ட்டாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறமா அந்த கேஸ் ரீஓபன் பண்ணி பார்த்தா அந்த விசாரணையில சில குளறுபடிகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் சார். இந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆனது தான் சார். உண்மை சம்பவம் கேட்டா உண்மை சம்பவம் தான். சென்ட்ராயனுக்கு கதை சொல்லும் போது மேடம் சென்ட்ராயனுக்கு கதை சொல்லும் போது நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க. அவர் வந்து டேக் எடுத்துருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ரெக்கடாவே காட்டியிருப்பாங்க. இதுல வந்து திருப்பி அதே மாதிரி காட்டுறீங்க. ஏன் சார் பாசிட்டிவ் இருந்திருக்கலாம் அவரை? சார் ஆக்சுவலி வந்து அவர் ஒரு பாசிட்டிவான ஆள் தான். அவர் உதவி பண்றதுக்காக தான் உள்ள வந்தார். ஏன்னா அவருக்கு எந்த மோட்டிவும் இல்லைல்ல, இதை பண்ணி கொடுத்தா அது நடக்கும் அப்படின்னாரு. அட் சேம் டைம் 6 மாசத்துல வெளில எடுத்துட்டோம்னா அந்த இந்த படத்துல எதிரிகளா வில்லன்களா சித்தரிக்கப்பட்டவங்களும் அந்த வாக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அவர் காப்பாத்துறதுக்காக ஒண்ணு பண்ணதுதான். ஆனா இந்த விஷயத்த ஓப்பனா சொல்ல முடியாது. ஹி ஜஸ்ட் கன்வே. நான் ஒன்னும் வில்லனா அவரை காமிச்சிருக்க மாட்டேன். அவர் வில்லன் கிடையாது. அவரு நலன் விரும்பி தான் அதுல. தேங்க்ஸ் மோகன் சார், ரொம்ப நன்றி சார். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தை சார். ஒரு சாங் அந்த மாதிரி இருக்கும். இல்ல உங்களுக்கு இந்த ஹீரோயின் கூட ஏதாவது லவ் ரொமான்ஸ் காட்டுவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இல்ல அந்த பொண்ணு ஒரு அபலை பொண்ணு அடையுது, வக்கீல் ஏதாவது உங்களுக்கு பண்ணுவாங்க மட்டும் அதுவும் காட்டுது. இப்பெல்லாம் நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களோட ரசனை மேம்பட்டுச்சு அப்படிங்கிறனால அதெல்லாம் தவிர்த்துட்டு நேரடியாக கதை அதை நோக்கி. ஆமா சார், நீங்க இப்போ படம் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா சார், அவ்வளவுதான் சார். ஆமா, அதெல்லாம் வச்சிருந்தானா அந்த மாதிரி விஷயங்களை இப்ப மக்கள் பெருசா விரும்புறது இல்லை. அதெல்லாம் தேவையில்லை, கண்டென்ட் போதும் அப்படிங்கிற கண்டென்ட் போதும் சார். நான் என்ன எடுக்கணும்னு நினைச்சனோ அதை எடுத்துட்டேன் சார். அதை எவ்வளவு ப்ரெசென்ட்டா பண்ணணும்னு நினைச்சனோ அதையும் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். அதுதான் சார். அதாவது 8 வருஷம் அவர் வந்து இன்னசென்ட் உள்ள போட்டிருக்காங்க இல்லையா? சோ நாபடி அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் மேடம், அவர் 8 வருஷம் வந்து உள்ள போயிருந்தாலும் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போனவர் இல்லையா? அவருக்கும் வந்து ஒரு சின்ன மோட்டிவ் இருந்திருக்கு, பணத்துக்காகன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது இருக்கு. அதனால அந்த காம்பன்சேஷன் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எஸ். ஆனா அவர் நிரபராதி. அதை தாண்டி அவர் அந்த சூழ்நிலையால சூழ்ச்சியால சிக்க வைக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் நம்ம அதில் சொல்லியிருப்போம். அதுதான் மேடம், அதுதான் வழக்கறிஞர் குற்றவாளியா இல்லையா சார். வழக்கறிஞர்கிட்ட நாம ஒரு கேஸை கொண்டு போறோம். அவர் அதை எடுத்து காப்பாற்ற தான் பார்ப்பார் யாரா இருந்தாலும். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம முதல்ல நம்ம மனுஷன் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவரு தொழிலுக்கா அதுல எந்தவித நியாயமும் கிடையாது. அவர் மனுஷனா அந்த படத்துல ஒரு குற்றவாளி. இன்னொரு விஷயம் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரே விஷயம் அண்ணா, ஒரே விஷயம் நீங்க யார்கிட்ட ஏன்னா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க, ஷார்ட் பிலிம் பண்ணி வர்றது இப்ப நிறைய பேரோட இருக்குது. நீங்க யார்கிட்ட இருந்தீங்களா ஷார்ட் பிலிம் இந்த மாதிரி? சார் நான் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர் தான் சார். நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சாட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா சார், அந்த படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். அப்புறம் சினிமாலேயே தான் சார் டிராவல் பண்ணிட்டு இருந்தது தான். பற்றவைத்தினர் போன்ற அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். அது கோவிட் டைம்ல தேட்டருக்கு வெளில வர முடியாதனால அமேசான் பிரைம்ல அவைலபிள் இருக்கு சார். இதனோட 2வது படம். இது நான் தேட்டருக்கு கொண்டு இருக்கேன் சார். அண்ணா இன்னொரு விஷயம், நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலையும் தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லாம் வந்து அவங்க மொழியில வந்து ஒவ்வொரு படம் வந்து சூப்பரா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து இப்போ சமீபத்தில் வந்த படம் வந்து மலையாள படத்துல வந்து நிறைய படங்கள் நிறைய தேட்டர்கள் கொடுத்து ஹிட் கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம பாராட்டிட்டு இருக்கோம், நம்ம மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால மக்களுக்கு வந்து புது படம், புது டைரக்டர், புது ஸ்கிரீன் பிளே, புது கதை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு புது டைரக்டர், ஒரு புது ப்ரொடியூசருக்கு வழிவிட்டாதான், இந்த தேட்டருக்காரங்க வழிவிட்டாதான் மக்களுக்கு ஒரு புதுசு கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு இப்ப எப்படின்னா, நாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர், டைரக்டர், பிரஸ் எல்லாரும் ஒன்னா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். ஆனா இந்த தேட்டருக்காரங்க வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சு ஒரு ஷோன்றது 4 ஷோ, ஒரு 3 ஷோ, 5 ஷோன்னு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு புது ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டர் நல்லா வாழ்வாங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேட்டர் உறுப்பினர் சங்கம் அவங்க சேர்த்து சொல்றேன் நானு. அப்படிலாம் கிடையாதுங்க. யாரு அதெல்லாம் கிடையாது. விஜய் சார் படமும் ஓடணும், எங்க படமும் ஓடணும், எல்லாருடைய படமும் ஓடணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்குமே படம் பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் ஜானர் ட்ரை பண்ணியிருக்கோம், புது டீம். அண்ட் சார்லி சார், சென்ட்ராயன், பிரணா இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். ஸோ அவங்கள வச்சுதான் கதையே போகும். ஸோ இதுல ஹீரோயின் எதுவுமே இல்லை, ஸ்டோரி தான் ஹீரோ. ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க கேட்ட மாதிரி அந்த சாங்ஸோ டியூட்டோ இல்லை எந்த சாங்குமே இல்லை. ஏன்னா கதை மட்டும்தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.
நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கு இது பேர் சொல்லுங்க. என் பேர் நாசர். இது எனக்கு அறிமுக படம். இதோட இந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வினோத் ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட ப்ரொடியூசர் அவர்களுக்கும் என்னோட நன்றி. அண்ட் இப்போ நிறைய பேர் வந்து படம் பார்த்துட்டு வெளியில் வந்து என்கிட்ட வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அந்த பாராட்டுகளும் வந்து வினோத் ராஜேந்திரனுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஸோ வேற எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எதுங்க? எனக்கு வினோத் ராஜேந்திரன் வந்து பல வருடங்கள் எனக்கு தெரியும். அது மூலிமா அவர் வந்து என்னை உள்ள கொண்டு வந்தார். இதுக்கு நான் ஆப்டா இருப்பேன் அப்படின்னு அவர் எழுதும்போது நினச்சிருக்கலாம். என்னை கூப்பிட்டு கேட்டார். நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணதான். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். இசையமைப்பாளர் எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வினோத்துக்கு ஐ ரியலி தேங்க்ஸ். அண்ட் ப்ரொடியூசர் புதுசாக என்ட்ரி ஆகியிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு. ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல படங்கள் கொடுக்க முடியும். இது எனக்கு, இது ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, எனக்கு, டைரக்டர்ஸுக்கு அண்டு மொத்த ஆர்டிஸ்டுக்குமே வந்து இது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு வழியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி நல்ல ரிவ்யூ கொடுத்த படம் பார்த்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல ரிவ்யூ கொடுத்தா அதை 4 பேர் பார்த்து தியேட்டர்ஸ் வருவாங்க. தியேட்டர்ஸ் வந்தால் தான் எங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் கிடைக்கும். ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும். நன்றி. மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். நான் சூர்யா பிரசாத், இந்த ஃபைண்டர் படத்தோட மியூசிக் டைரக்டர். வந்தவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. அண்ட் உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு பாட்டு எழுதினதும் வைரமுத்து சார். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய ஒரு அனுபவம். அவருடைய சின்ன வயசுலேருந்து ஒரு பாட்டு கேட்டு நான் இன்ஸ்பயர் ஆகி வந்தவன். ஸோ இப்போ அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் லைக் எல்லாரும் டைரக்டர் சொன்ன மாதிரியும் சென்ட்ராயன் சார் சொன்ன மாதிரியும் எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் வந்து ரொம்ப ஒரு சினிமா ஃபேன். அடிக்கடி நான் வந்து எல்லா ஃபோன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்குறவன். எனக்கு வந்து எங்களோட மூவி போஸ்டர் அந்த மாதிரி ஆப்ஸ்ல பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னடா, நான் அதிகமா போற தியேட்டர்ஸ், நான் ரெகுலரா போற தியேட்டர்ஸ்லயும் எங்க படம் ரிலீஸ் ஆகலன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஐ ஹோப் அது மேபி இதுக்கு அப்புறம் நீங்க வந்து எழுத போற ரிவ்யூஸோ இல்ல வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க தயவு செய்து சொல்லுங்க. உங்களோட தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க படம் எப்படி இருக்குன்னு. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா ஆடியன்ஸ் போக போக தியேட்டரும் வருமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம். ஸோ ஃபைண்டர் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கோபிநாத் சங்கர். எனக்கு இதோடைய முதல் படம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ப்ரெஸ் மீடியா அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எஸ், ஒரு நல்ல தரமான படம் கொடுத்துருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம் இது. வாய்ப்பளித்த எங்கள் டைரக்டர் இயக்குனர் வினோத் ராஜேந்தருக்கு நன்றி, ப்ரொடியூசருக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.